இப்ப நடந்துட்டு இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் ஒரு வார் மாதிரி போயிட்டு அப்ப எப்படி மகாபாரத போர் நிக்காம போயிட்டு இருந்ததோ அதே மாதிரி இப்ப நடக்கிற இந்த அரசியல் நிகழ்வுகள் நிக்காம போயிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற கட்சியை சேர்ந்தவன் நான் கிடையாது, அதனால சாயம் பூச வச்சுக்க வேண்டாம். திஸ் இஸ் ஜஸ்ட் a common man's voice. மகாபாரத போர்ல எப்படி அபிமன்யுங்கிறவரு எட்டாத கனி தொடவே முடியாது உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன சக்கரவியூகத்துக்குள்ள போனாரோ அதே மாதிரி மூணாவதா ஒரு கட்சி வர முடியாது, மூணாவதா ஒரு பவர் வர முடியாது அப்படின்னு சொன்ன எல்லா மெத்தையும் உடைச்சு அந்த சக்கர வியூகத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு நம்மளோட விஜய் சார். அபிமன்யு எப்படி சக்கர வியூகத்துக்குள்ள போய் ஆனா திரும்பி வர முடியாம அங்கேயே மாட்டிக்கிட்டாரோ அதே மாதிரி நம்ம விஜய் சார் சக்கர வியூகத்துக்குள்ள உடைச்சு போயிட்டு இப்ப திரும்பி வர முடியாம விக்டரியோட வர முடியாம இப்ப நடக்கிற அரசியல் நிகழ்வுகள்னால மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல விஜய் சார் இல்ல விஜய் சாரோட டீம் செஞ்ச தப்பு என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் உள்ள இழுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் மே 4க்கு அப்புறம் விஜய் சார் ஒரு பிரஸ் மீட் வச்சு நான் வாரிசு அரசியல வேண்டாம்னு சொன்னேன், மன்னராட்சி வேண்டாம்னு சொன்னேன், ஊழல் சக்திகள் யாரும் சேரக்கூடாதுன்னு சொன்னேன், தீய சக்தி கூட பழக்க வழக்கம் வேண்டாம்னு சொன்னேன். சோ கூட்டணிக்காகவோ இல்ல மறைமுக சப்போர்ட்காகவோ சேர்த்திக்க மாட்டேன், அப்படி பண்ணா அது நான் மக்களுக்கு பண்ற துரோகம், சோ எனக்கு ரீஎலெக்ஷன் வைங்கன்னு மட்டும் சொல்லியிருந்தா மக்கள் நேரம் விஜய் சாரை ஒரு கடவுளா பார்த்து 160+ பிளேசஸ்ல ஜெயிக்க வச்சிருப்பாங்க. பட் என்ன தவறுகள் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். வாச்சாதி வன்கொடுமையில சூத்திரதாரின்னு சொல்லப்படுற செங்கோடையனும் அவரு கொலை செய்ய முயன்ற கம்யூனிஸ்ட் ஆட்களும் ஒரே டீம்ல ஒன்னா இருக்கிறத பாக்குறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இதை அந்த கிராமத்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மாற்று அரசியல்னு சொல்லி காங்கிரஸ் இப்ப கூட வச்சிருக்கிறது எப்படி மாற்று அரசியல் ஆகும்? இப்பயும் சொல்றேன், விஜய் நல்லவராகவே இருந்தாலும் கூட இருக்கிற சேர்க்க சரியில்லாதனால இப்படிப்பட்ட அரசியல் நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இதை டிவிகேக்கு ஓட் பண்ணவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் சேட் ரியாலிட்டி. இனி எப்படி டிஎம்கே மேல क्वेश्चंस ரைஸ் பண்ணுவீங்க? இதுக்கு மேல எப்படி எதிர்ப்பு அரசியல் பண்ணுவீங்க? அவங்களோட சமகாலத்துல தப்பு செஞ்சவங்க எல்லாம் கூட வச்சிருக்கு. மக்கள் பாவம் இல்லையா ப்ரோ?